Hi guys, a very good evening to all of you. Welcome to our 24/7 Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா SSC CGL ல நான் எதுக்குமே mock test போடணும். mock test போடுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால என்ன advantages, என்ன disadvantages, அத நம்ம எப்படி வந்து நமக்கு பிரயோஜனப்படுத்துற மாதிரி மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு நம்புறேன். We'll start the session. Okay, so mock test strategy எப்படி ஆரம்பிக்கிறது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். ஸோ mock test எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸாம் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். உண்மையிலே எக்ஸாமில் இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க, இதுக்கு இப்படி தான் நம்ம யோசிக்கணும், இதுக்கு இப்படி தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸாமில் போய் பதட்டம் அடையாது. ஐயோ இவனோட கேள்வி என்ன இருக்கு, ஐயோ இவனோட டைம் இப்படி ஓடுது, ஐயோ இவனோட இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பதட்டம் இருக்காதுன்றதுக்காக மாக் டெஸ்ட்டை நம்ம ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு கொஷனுக்கு நீங்கள் டைம் இல்லாமல் போடும்போது 5 நிமிஷம் 10 நிமிஷம் 12 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸாமில் ஒரு கொஷனுக்கு 12 நிமிஷம் எடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு, கதை அங்கேயே க்ளோஸ். ஏன்னா 60 நிமிஷம் தான் டோட்டல், அதில் 100 கொஷின், அதில் ஒரு கொஷனுக்கு நீங்கள் 12 நிமிஷம் எடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போது டைம் எப்படி ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும், இங்கிலீஷ்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், மேக்ஸ்க்கு எவ்வளோ டைம் எடுக்கணும், ரீசனிங்க்கு எவ்வளோ டைம் எடுக்கணும், அதை எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணணும், எப்படி நம்ம எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணணுன்றது மாக் டெஸ்ட் போடும் போது தான் நமக்கு புரியும். அடுத்து அக்யூரசி. ஓகேங்களா? அண்ட் மாக் டெஸ்ட் போடும் போது தான் எப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கணுன்றதான் நம்மளோட எய்மாக இருக்கணும். ஓகேங்களா? ஆன்சர் பண்ணணுன்றது எய்ம் கிடையாது, நம்ம ஆன்சர் பண்ணுறது எல்லாமே 100% கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அக்யூரசி அதிகமாகும், அப்போ தான் நம்ம யோசிப்போம். கரெக்டாக, அதாவது 58 கொஷின் போட்டிருக்கேன்ப்பா, அதில் எல்லாமே கரெக்டுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. 79 கொஷின் போட்டேன் மேம், அதுலனா எல்லாமே கரெக்டானு தெரியலனா அது பிரயோஜனம் கிடையாது. இப்போ 78 கொஷின் போட்டிருக்கீங்க, அதில் 50 தான் கரெக்டுனா மீதி 28ல் என்ன போகும், ஃபுல்லாக நெகட்டிவ் மார்க்காக போயிடும். 50க்கு அந்த இதில் 1/4 மார்க் நெகட்டிவாகி ஃபுல்லானது அப்படியே எல்லாம் காலி ஆகிடும். அப்போது அப்படி யோசிக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபைங் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ். ஸோ எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்றது ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டால் தான் தெரியும். சும்மா உட்காந்து சால்வ் பண்ணுறது மூலியமாக நமக்கு எதில் ஸ்ட்ராங் எதில் வீக்குன்றது புரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் எடுத்தாலே எனக்கு டைம் அதிகமாக ஆகுதுப்பா, இந்த செஷன் போட்டு இந்த கொஷின் போட்டாலே எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுதுப்பா, அல்லது எனக்கு இது போட தெரியலப்பா, அப்போ இந்த டாப்பிக்கில் நான் வீக்காக இருக்கேன், இதுக்கு ஷார்ட்கட் தெரியல, இதை வேகமாக போட எனக்கு தெரியல அப்படின்ற அர்த்தம். கரெக்டாக? அதே மாதிரி எக்ஸாம் ஃபியரோனது மார்க் டெஸ்ட் போடும்போது தான் நமக்கு கம்மியாகும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் என்ன ஆகும், நமக்கு பர்ஃபெக்ட் ஆகாது, நம்ம மைண்ட் அதுக்கு செட் ஆக்கி விட்டுடும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ண தான் மைண்ட் செட் அதுக்கு வரும், அதனால அது போடுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, CGL Tier 1 பேட்டர்ன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். மொத்தமாக 100 கொஷின்ஸ், மொத்தமாக 200 மார்க்கு, ஒரு கொஷனுக்கு 2 மார்க்கு, மொத்தமாக 60 நிமிஷம் நமக்கு இருக்கும். ஸோ செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங் 25 கொஷின் 50 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷின் 50 மார்க், ஆப்டி 25 கொஷின் 50 மார்க், இங்கிலீஷ் 25 கொஷின் 50 மார்க். ஸோ மொத்தமாக 100 கொஷின்ஸ் 200 மார்க்ஸ். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 1/4 நெகட்டிவாக போகும், அதாவது 0.5 மார்க் நெகட்டிவில் போகும். சரிங்களா? ஓகே, ஸோ மார்க் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை ஒரு வாட்டி தயவு செஞ்சு முடிச்சிடுங்க, ஒரு வாட்டியாச்சும் முடிச்சிடுங்க. 1க்கு 4 வாட்டி ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் 1க்கு 4 வாட்டி திருப்பி பார்த்தா தான் மண்டல நிற்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ரிவைஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்கட்டும், என்ன நல்லா இருக்கோ அதை திரும்ப ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எடுத்த உடனே ஃபுல்லாக மார்க் டெஸ்ட்டுன்னு இறங்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. அதாவது ஆப்டி மட்டும் 25 கொஷின் மட்டும் தனியாக போடுங்க, ரீசனிங் 25 மட்டும் தனியாக போடுங்க, ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லிட்டு 25 கொஷின்ஸாக தனித்தனியாக போடுங்க. செக்ஷனல் மார்க் இருக்கும், அதை போட்டு முடிச்சுட்டு ஃபுல் மார்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி என்விரான்மெண்ட் ஒழுங்காக ப்ராப்பராக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஒரு எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை வச்சுக்கோங்க. வீட்டில் அப்போ தான் அவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க, அங்கே இழுத்துட்டு இருப்பாங்க, சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும், ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும், அந்த டைமில் உட்காந்து நம்மளால் டெஸ்ட் போட்டுட்ருக்க முடியாது. அப்போது ஒரு எக்ஸாம் ஹாலில் என்ன மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் டெஸ்ட் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டு பழகினா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டைமரை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
1 மணி நேரம் டெஸ்ட்டு, 1 மணி நேரம் ஆச்சு, இருந்தாலும் நான் கொஷின்ஸ் முடிக்கல, அதனால நான் கொஷின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்துக்கிறேன் அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா எக்ஸாமில் நமக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. சரிங்களா? எக்ஸாமில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அப்போ என்ன பண்ணி ஆகணும், எக்ஸாமில் எப்படி டைமிங் இருக்குமோ அதே டைமிங்கை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சும்மா சரி எல்லாரும் போடுவாங்க நம்மளும் எழுதுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ எவ்வளோ மார்க் அட்டன் பண்ணணும் மொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 ஃபுல் மார்க்ஸ் ஆச்சு என்னது போட்டிருந்துருக்கணும். மினிமம் சொல்ல பேர் மினிமம் இவ்வளவாச்சும் முடிச்சிருந்துருக்கணும். கடைசி 2 மாதத்துலலாம் என்ன பண்ணோன்னா, கடைசி 2 மாதத்தில் எக்ஸாம் டேட்லேருந்து 2 மாதம் முன்னாடி தான் நமக்கு நோட்டிஃபிகேஷனே வரப்போகுது. ஸோ 2 to 3 மார்க் ஆச்சு ஒரு வாரத்தில் போட்டிருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்க் போடணும், ஃபுல் மார்க் போடணும். லாஸ்ட் 20 நாள்லலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மார்க் போடுங்க. ஆல்டர்னேட்டிவ் டேலாம் இல்லை, டெய்லியுமே போடுங்க. சரிங்களா? ஸோ கன்சிஸ்டன்சி தான் முக்கியம், போடுறது குவான்டிட்டியை தவிர. சரிங்களா? எவ்வளோ மார்க் போடுறீங்கன்றதை விட ரெகுலராக போடுறீங்களா இல்லையான்றது தான் முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அட்டெம்ப்ட் எப்படி யூஸ்வலாக அட்டென்ட் பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ 10 to 12 minutes, ரீசனிங் 15 to 18 minutes, GA 8 to 10 minutes, மேக்ஸ் 20 to 22 minutes. ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது கரெக்டுன்னு யோசிங்கன்றாங்க. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னதான் எனக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தாலும் எக்ஸாம் வரலாம் ஷார்ட்கட்ஸ் வந்து வராது. சம்டைம்ஸ் என்னென்னா கொஞ்சம் டீப் நாலேஜ் அவசியப்படும். மேக்ஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரியான கேள்விகள் எனக்கு தோணும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கிலீஷ் வந்து 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடும். 5 minutes to 8 minutes. ஏன்னா என்னதான் 25 கொஷினாக இருந்தாலும் அதை பார்த்த உடனே தெரியும் தெரியாது அவ்வளோதானே போட போகிறீங்க. இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியும், இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியாது, அதை வச்சு தானே போட போகிறோம். அப்போது அதுக்கு அவ்வளோ போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பண்ணுவேன். இதுக்கு ஒன்றுது 5லேருந்து 8 நிமிஷம் போதும். தெரியும் தெரியாது அப்படின்னு போடுறதுக்கு இவ்வளோ நிமிஷம் போதும். ஸோ 10 to 15 minutesல ஃபஸ்ட்டு 15 minutesல ஆப்டியும் இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் முடிச்சாச்சு. 15 minutesல முடிச்சாச்சு. அடுத்து என்னென்னா ரீசனிங் போகலாம். ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமே எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு 20 நிமிஷமே எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ ஆச்சு, 15 35 minutes முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ மீதி 25 minutes. ஸோ 25 minutes என்ன பண்ணுங்கள், ஆப்டிக்கை ஒதுக்கிடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒதுக்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி தோணுது. நான் இப்படி தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், நான் இப்படி தான் கிளியரும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை மேம் எனக்கு வந்து இங்கிலீஷ் தான் கஷ்டம், எனக்கு வந்து ரீசனிங் தான் கஷ்டம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஏதோ ஒன்று போதுமான அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆப்டிக்கும் ரீசனிங்க்கும் இங்கிலீஷ்க்கும் ஜிஏக்கும் கம்மியான டைம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது என்னது பென் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ டக்குன்னு போட ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. அடுத்து 3 round ஸ்ட்ராட்டஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்ட் 1 இந்த 3 round ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ரவுண்ட் 1 என்னென்னா ஈஸி கொஷின்ஸ் மட்டும் போடுங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் பண்ணால் 100% கரெக்டாக தான்ப்பா இருக்கும், நச்சுன்னு ஆன்சர் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு தெரிஞ்ச கொஷினாக ஆன்சர் பண்ணுங்கள். டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே போங்க. கஷ்டமானதெல்லாம் ஸ்கிப் பண்ணிகிட்டே போங்க. சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லென்த்தி கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பார்த்த உடனே போடக்கூடிய கொஷின்ஸை அட்டென்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ரவுண்ட் 2 மாடரேட் ஆனது, கால்குலேட்டிவாக இருக்கும், திங்கிங்காக இருக்கும், பட் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரவுண்ட் 3 தெரியல, இந்த கேள்விக்கு என்ன பதில் வரும்னு தெரியல, ஏதோ வகையாக எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் போட்டு பார்த்துட்டேன், எனக்கு பதில் வரல, அப்போது என்ன பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸில் இதுக்கு வராது இது வராது, இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று எதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு போட ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இங்கி பிங்கி பாங்கி போட்டு ட்ரை பண்ணாதீங்க, இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஓகேங்களா? சரி, அக்யூரேசி தான் நம்மளுடைய மெயின் டார்கெட். ஸோ அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா 75 to 85 கொஷின்ஸ் தயவு செஞ்சு நம்மளுடைய டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா 85 கொஷின் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அதில் நெகட்டிவ்லாம் போக 75 கொஷின் கரெக்டுன்றது வந்து நிற்கும். சரிங்களா? அட்டெம்ப்டே 75னா அதில் நெகட்டிவ்லாம் போக நம்மளால் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாது. ஸோ 75 to 85 நம்மளுடைய அட்டெம்ப்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதில் அக்யூரசி 85% ஆச்சும் இருக்கணும் மினிமம். ஓகேங்களா? சேஃப் ஸ்கோர் 150, 75 கரெக்ட் எடுக்கணுன்றது தான் நம்மளுடைய டார்கெட். சரிங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாலிட்டி தான் முக்கியம். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ அட்டென்ட் பண்ணுறீங்கன்றது பெருசு இல்லை,
100க்கு 100மே அட்டன் பண்ணிட்டேன்றது பெருசு இல்லை, 75க்கு 75மே கரெக்டுன்றது தான் பெருசு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, மார்க் டெஸ்ட்டுக்கு அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அனலைஸ் பண்ணுங்கள், உட்காந்து பாருங்கள். ஏன் இந்த கொஷின் தப்பு பண்ணியிருக்கோம், என்னென்ன டாபிக்ஸ் தப்பு பண்ணியிருக்கோம், தெரிஞ்சு பண்ணியிருக்கோமா, தெரியாமல் பண்ணியிருக்கோமா, டைம் கிடைக்கலையா, எதனால் இது தப்பு, கான்செப்ட் பிரச்சனையா, சில்லி மிஸ்டேக்கா, ப்ரெஷர்னால பண்ணலையா, டைம் பத்தலையா, என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். அதே மாதிரி என்னென்னலாம் தப்பு பண்ணுறீங்களோ அதை நோட்டு போட்டு எழுதுங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ண முடியும்னா, அனலைஸ் பண்ணாமல் ஒரு மார்க்கு போட்டிங்கன்னு, இவ்வளோ கொஷின்ஸா, இவ்வளோ கரெக்டாக, இவ்வளோ தப்பா, இவ்வளோ மார்க்கா, சரி ஓகே அப்படின்னு தூக்கி போடுறத நீங்கள் வேஸ்ட். அதுக்கு நீங்கள் மார்க் டெஸ்ட் போடாமலே இருக்கலாம். மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்தா தான் மார்க் டெஸ்ட் போடணும், இல்லைன்னா போடவே வேண்டாம், தூக்கி போட்டு வேறு எந்த வேலையை பாருங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணக்கூடியது என்னென்னா, டெய்லி மார்க் போடுவாங்க, ஆனால் ஒரு நாள் கூட உட்காந்து ரிவிஷன் பண்ணவே மாட்டாங்க. கண்மூடித்தனமான இந்த இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஆன்சர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் ரிவிஷன் பண்ணுறதே கிடையாது. 5 மேக்ஸ் கொஷனில் 5 நிமிஷத்துக்கு ஒரே ஒரு கேள்விக்கு 5 கொஷனுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க் இம்பேக்ட் ஆகுதா இல்லையான்றதை பார்க்காமலே போயிடுறது. சரிங்களா? இது எல்லாமே தப்பு, இது பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ மேக்ஸ் என்ன பண்ணலான்னா, ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கோங்க. சரிங்களா? ஷார்ட்கட்ஸ் நிறைய கற்றுக்கோங்க. அண்டு ஸ்பீடான கால்குலேஷன்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நம்ம எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ராக்ஷன்ஸு, அந்த பர்சன்டேஜ் ஒரு ஃப்ராக்ஷன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயரு, க்யூபு, ஸ்கொயர் ரூட்டு, க்யூப் ரூட்டு இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டேபிள்ஸ் எல்லாத்தையும் 25 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர்ஸ் 30 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு டைம் சேவ் ஆகும், அது மூலியமாக ரேங்க் இன்னும் இது பெட்டர் ஆகும். ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ்னு வரும்போது எரர் ஸ்பாட்டிங் அண்ட் ஃபில்லர்ஸ், அதாவது 1 மார்க் கொஷின்ஸை டக்குன்னு அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஒகேபுலரி டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்லாம் போடும்போது எதனா கஷ்டமான ஒகேபுலரியை க்ராஸ் பண்ணிங்கன்னா அது திரும்ப திரும்ப அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த டெஸ்ட்டு போட முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணிட்டு போய் டெஸ்ட்டு போடுங்க. ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனையும் ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். சரிங்களா? Tier 2ல் தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். ரொம்ப யோசிக்காதீங்க. 1க்கு 2 வாட்டி வாசிச்சுக்கோங்க. ஆனால் கேள்விக்கு ஆன்சர் பண்ணும்போது திரும்ப திரும்ப போய் தேடாதீங்க. சரிங்களா? ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுங்கள். எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஆப்ஷன்ஸை ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜிஏவை பொறுத்த வரைக்கும் 30 minutes கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி இப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிடுங்க. இன்னும் எக்ஸாம் வரல, இன்னும் கேலண்டர் வரல, இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, இதெல்லாம் சாக்கு சொல்லாதீங்க. இப்போதுலேருந்து என்னது, டெய்லி ½ an hour கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாட்டிக் ப்ளஸ் பாலிட்டி ப்ளஸ் ஹிஸ்ட்ரி பேசிக்ஸ் இது எல்லாத்தையும் அகைன் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஷார்ட் நோட்ஸ் எப்பயுமே ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட்டுக்கு கீழேயும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஜிஓ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெஸ் பண்ணாதீங்க, தெரியலன்னா விட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கு பதிலாக ஆப்டிலையும் ரீசனிங்லேயும் காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ 15 days எக்ஸாம் டேட்டுக்கு 15 நாள் 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, மார்க் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணும். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை திருப்பி பார்த்துக்கலாம். வீக் ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். கான்ஃபிடென்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். கடைசி நிமிஷத்தில் புது கான்செப்டை லேர்ன் பண்ணிவிட்டு ஐயோ இது நம்ம வரலையா, ஐயோ நமக்கு தெரியலையன்ட்டு பதட்டம் அடைய வேண்டாம். சரிங்களா? லாஸ்ட் மினிட்ல அதை பண்ணாதீங்க. ஸோ இப்படி நீங்கள் தனியாக உட்காந்து சஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, February 28 ஆரம்பிக்க போகிறோமா? ஸோ இதை ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸாக இருக்கட்டும், ரெக்கார்டட் செஷன்ஸாக இருக்கட்டும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், என்ன சப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும், எத்தனை வாட்டி இதை திருப்பி பார்க்கணும் அப்படின்ற எல்லா கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சொல்லிடுவோம். ஸோ என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய தமிழ் எஸ்எஸ்சின்னு போங்க, மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைட் கீழே எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோருன்ற ஒரு ஐக்கான் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் எஸ்எஸ்சின்னு போங்க. அதில் அயன் பேட்ச் நமக்கு காட்டும். சரிங்களா? இனிமேட்டு தான் நமக்கு லைவ் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம். 28 February தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ஆஃபரோட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த கிளாஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 3300 சொல்கிறாங்க. Y350 கோட் அப்ளை பண்ணும்போது 2500 தான் இருக்க போகுது. ஸோ இந்த கோடு மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? மேம் மாப்டி ரீசனிங் ஜிஏலாம் ஓகே மேம், ஆனால் இங்கிலீஷ் தான் என்னோட மெயின் கன்சர்னே, இங்கிலீஷில் தான் எனக்கு மார்க் வர மாட்டேங்குது, அதில் தான் நான் அடி வாங்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கிலீஷ்க்காக மட்டுமே தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்ச் ஆரம்பிச்சாச்சு. சரிங்களா? ஸோ அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஈஸி இங்கிலீஷ், ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், நம்மளால் இங்கிலீஷை கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு பேட்ச். ஓகேங்களா? ஸோ ஈஸி இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கேப்பா, அதே மாதிரி எஸ்எஸ்சியில் போய் பார்த்தாலும் சரி, பேங்கிங்கில் போய் பார்த்தாலும் சரி நமக்கு இருக்கும்.
ஓகே, தமிழ் எஸ்எஸ்சின்னு போட்டிங்கன்னா இங்கே ஈஸி இங்கிலீஷ்ன்ற பேட்ச் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து நமக்கு மார்ச் 5ஆம் தேதி தான் ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டாபிக்ஸும் இதை நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா 770 சம்திங் தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா 35 ஹார்ஸ் ஆஃப் லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும். அதாவது லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டடாகவும் லேட்டராக பார்த்துக்கலாம். ஸோ 35 ஹார்ஸ் ஆஃப் செஷன்ஸ் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இப்போ ஆஃபரில் இருக்குது, அதனால் ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. ஸோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். செஷன் லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் லைவில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.